பாடல் தான் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவன் தாவரிக்கும் ஸ்தலமே தம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் தாவரிக்கும் ஸ்தலமே தம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் தாமவர்கள் தேவனாயிருந்தே கன்னியாவையும் துடைக்கிறாரே. தேவன் தாமவர்கள் தேவனாயிருந்தே கன்னியாவையும் துடைக்கிறாரே. மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. தேவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவனறியும் அவரே. ஆமென். தேவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவனறியும் அவரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. மகிமை நிறை பூரணமே மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே. மகிமை நிறை பூரணமே மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே. என்னும் துதியுடனே அவன் வாசலுள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே. என்னும் துதியுடனே
எழுந்தருளும், எங்கள் தேவனே எழுந்தருளும். பெருமூச்சை கேட்டு இறங்கி வாரும், வைராக்கியம் கொண்டு கிரியை செய்யும், வல்லமையாய் எழும்போம் என்கிறதான் ஒரு பாடல். தேவனே எழுந்தருளும், எங்கள் தேவனே எழுந்தருளும், தேவனே எழுந்தருளும், எங்கள் தேவனே எழுந்தருளும். என் பெருமூச்சை ஆமென் பெருமூச்சை கேட்டு இறங்கி வாரும், வைராக்கியம் கொண்டு கிரியை செய்யும், ஆமென் பெருமூச்சை கேட்டு இறங்கி வாரும், வைராக்கியம் கொண்டு கிரியை செய்யும், வல்லமையாய் எழும்பும், ஆமென் வல்லமையாய் எழும்பும். எழுந்தருளும் எழுந்தருளும் எழுந்தருளும், இன்றே எழுந்தருளும், ஆமென் எழுந்தருளும் எழுந்தருளும், எங்கள் மத்தியில் எழுந்தருளும், எழுந்தருளும் எழுந்தருளும், ஆமென் எழுந்தருளும், இன்றே எழுந்தருளும், எழுந்தருளும் எழுந்தருளும், எங்கள் மத்தியில் எழுந்தருளும். குடும்பத்தில் ஆமென் குடும்பத்தில் எழுந்தருளும், எங்கள் குடும்பத்தில் குடும்பத்தில் எழுந்தருளும், குடும்பத்தில் எழுந்தருளும், எங்கள் குடும்பத்தில் எழுந்தருளும். திரு சமாதான தாவரமாகிடவே, சாபத்தின் கட்டுகள் உடைந்திடவே, சமாதான தாவரமாகிடவே, சாபத்தின் கட்டுகள் உடைந்திடவே, குடும்பத்தில் எழுந்தருளும், எங்கள் குடும்பத்தில் எழுந்தருளும், எழுந்தருளும் எழுந்தருளும், இன்றே எழுந்தருளும், எழுந்தருளுவீராக, வல்லமையாய் வல்லமையாய், ஆமென் எங்கள் மத்தியில் எழுந்தருளும், எழுந்தருளும் எழுந்தருளும், இன்றே எழுந்தருளும், எழுந்தருளும் எழுந்தருளும், எங்கள் மத்தியில் எழுந்தருளும். சபையிலே எழுந்தருளும், எங்கள் சபையிலே எழுந்தருளும், சபையிலே எழுந்தருளும், ஆமென் எங்கள் சபையிலே எழுந்தருளும். மகிமையின் வார்த்தைகள் வெளிப்படவே, மகத்துவ கிரியைகள் நடந்திடவே, மகிமையின் வார்த்தைகள் வெளிப்படவே, மகத்துவ கிரியைகள் நடந்திடவே, எங்கள் சபையிலே எழுந்தருளும், எங்கள் சபையிலே எழுந்தருளும், எழுந்தருளும் எழுந்தருளும், இன்றே எழுந்தருளும், ஆமென் எழுந்தருளும் எழுந்தருளும், எங்கள் மத்தியில் எழுந்தருளும், எழுந்தருளும் எழுந்தருளும் எழுந்தருளும், இன்றே எழுந்தருளும், எழுந்தருளும் எழுந்தருளும், எங்கள் மத்தியில் எழுந்தருளும். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் நித்தியமாய் நம்ம வாழ்க்கையில பெரிய காரியங்களை அவர் செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா. நாம் எல்லாரும் முழங்கால் படிட்டு கர்த்தரை நம்ம கொஞ்சம் நேரம் நம்ம அவர் ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் மனம் விட்டு நம்ம கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கர்த்தர் நம்மத்திலே அவர் எழுந்தருள உண்மையுள்ளவர், அவர் கிரியை செய்ய அவர் உண்மையுள்ள ஒரு தேவா, அவருடைய வல்லமையை வெளிப்படுத்த அவர் உண்மையுள்ள ஒரு தேவா. அல்லேலூயா அல்லேலூயா. எல்லார் விசுவாசத்தோடு கூட கர்த்தரை நம்ம எல்லாரும் ஆராதிப்போம், கர்த்தரை மகிமைப்படுத்தி. அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவரே நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். ஆண்டவரே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா.
இந்த இடத்துல இந்த சபையிலே நீர் எழுந்தருளி இருக்கிறீர் அப்பா. உம்முடைய வல்லமை நான் பார்க்கும்படியாக, உம்முடைய வல்லமை நிறைந்த வார்த்தைகளே ஹல்லேலூயா நான் கேட்கும்படியாக, அதை அனுபவிக்கும்படியாக, உம்முடைய வல்லமை நிறைந்த வார்த்தைகள் என் வாழ்க்கையில கிரியை செய்யும்படியாக, அது அப்படியே நடக்கும்படியாக கர்த்தர் இந்த நாளிலே நீர் எழுந்தருளி இருக்கிறதற்காக ஹல்லேலூயா நான் உம்மை மகிமைப்படுத்துகிறேன். என் தேவாதி தேவனுடைய வல்லமை எங்கள் மத்தியிலே விளங்கட்டும் ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே விளங்கட்டும் ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே விளங்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீர் நல்லவர் 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 அப்பா. நீர் மகத்துவம் உள்ளவர். ஹல்லேலூயா. உம்முடைய மகிமை இறங்கட்டும் ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஆராதிக்கிற இந்த வேளையில உம்முடைய மகிமை இறங்கட்டும், உம்முடைய மகிமை இறங்கட்டும், உம்முடைய மகிமை இறங்கட்டும் கர்த்தாவே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். ஆமென் ஆண்டவரே. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். ஜீவ தண்ணீராமே, ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, நீர் ஆளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே. அப்பா, உம்முடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யும். பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே. ஆமென். உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். உம்முடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும். உம்முடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும். உம்முடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்பா, உம்முடைய மகிமையை வாஞ்சிக்கிறோம். ஹல்லேலூயா. உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் இறங்கின மகிமை அப்பா இந்த இடத்துல இறங்கட்டும் அப்பா. வாஞ்சிக்கிறோம், உம்முடைய மகிமையை வாஞ்சிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் தமது பரிசுத்த ஆலயத்திலே இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் அவரை நோக்கி பார்ப்பேன், நான் அவரை நோக்கி பார்ப்பேன் கர்த்தருடைய ஆலயத்திலே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எனக்கு ஏற்ற வார்த்தைகள் கிடைக்கும். ஹல்லேலூயா. அவர் என்னோடு கூட பேசுகிறவர், என்னோடு கூட உறவாடுகிறவர். அவருடைய மகிமை என்னை ஆட்கொள்ளும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறேன் அப்பா. ஆண்டவரே, நான் ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறேன், நான் ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறேன், நான் ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் எளிமையாக ஒரு சமூகத்தில் எழுப்பி நின்று ஹல்லேலூயா
ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எரேமியா 40ஆம் அதிகாரத்திலே வசனம் சொல்லுகிறது, அவருடைய தேசத்திலே நம்ம நிலைத்திருந்தால் கர்த்தர் நம்மளை கட்டுவார், அவர் நம்மளை இடிக்க மாட்டார், நம்மளை நாட்டுவார், நம்மளை பிடுங்க மாட்டார். ஹalleluya. அவருடைய சபையிலே நாமல் இருக்கும்போது, கர்த்தருடைய திரு சமூகத்துக்கு வரும்போது, அவருடைய பிரகாரத்திலே நம்ம இருக்கும்போது ஆண்டவர் நம்மளை கட்டுகிறவர். அவருடைய வார்த்தை அதில் கிடைக்கும். ஹalleluya. நம்ம பலி செலுத்த கர்த்தருடைய மகிமை இறங்கும். அவருடைய வல்லமை நம்ம வாழ்க்கையில் வெளிப்படும், நம்முடைய குடும்பத்தில் வெளிப்படும். அவர் நம்மத்திலே எழுந்தருளுகிற தேவன், அவர் மகிமையா எழுந்தருளுகிற தேவன். ஹalleluya, ஹalleluya. அவர் சமாதான தாபரத்தினாலே நம்மளை நிரப்புகிறவர். ஹalleluya. சாபத்தின் கட்டுகளை அவர் உடைத்தெறிகிறவர். ஹalleluya. அவர் முறிக்கிற வல்லமையுள்ள தேவன். ஹalleluya. அதான் தாவீது சொல்ல, ஆண்டவரே உம்முடைய பிரகாரத்திலே நான் வாஞ்சையா இருக்கிறேன் அப்பா, உம்முடைய வாசஸ்தலத்திலே என் ஆத்துமா வாஞ்சையா இருக்கிறது, அது எனக்கு மிகவும் அருமையானது. ஹalleluya. நீர் என்னோடு கூட உறவாடுகிறவர், உம்முடைய மகிமை என்னோடு கூட உறவாடு, நீர் என்னோடு கூட அதிலிருந்து பேசுகிறவர். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இந்த நாளிலே கர்த்தர் நம்மத்திலே அவர் வெளிப்படுவார். அவர் நம்மோடு கூட உறவாடுகிறவர், அவர் நம்மோடு கூட பேசுகிறவர். தம்முடைய வார்த்தையை அனுப்பி கர்த்தர் நம்மளை விடுதலையாக்குகிறவர், தம்முடைய வார்த்தையை அனுப்பி நம்மை சுகப்படுத்துகிறவர். ஹalleluya. ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே, என் வேலைக்காரன் சொர்த்தமாவார், உம்மிடத்தில் வல்லமை உண்டு. ஹalleluya, ஹalleluya. நித்திய ஜீவ வசனம் உம்மிடத்திலே உண்டு. நாங்கள் யார் இடத்துல போவோம்? ஜீவனுள்ள வார்த்தை என்னை ஹalleluya உம்மிடத்திலே உண்டு. ஹalleluya. என்னை பலப்படுத்துகிற வார்த்தை உம்மிடத்திலே உண்டு. ஹalleluya, ஹalleluya. நீர் என்னை தப்புவிக்கிறவர். எரேமியா 39ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில், நான் உன்னை தப்புவிக்கிறவர், நான் உன்னை தப்புவிக்கிறவர். ஹalleluya. நீர் என்னை தப்புவிக்கிறவர். ஹalleluya. நீ பயப்படுகிற மனுஷருடைய கையிலே நான் ஒருபோதும் ஒப்பு கொடுப்பதில்லை என்று சொன்னவர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹalleluya. எரேமியாவின் வாயின் மூலமாக இப்படி வார்த்தை புறப்பட்டது ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹalleluya. உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஹalleluya. பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், எங்கள் ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம்.
அவர் நம்மை தப்புவிக்கிற ஒரு தேவன், அவர் நம்மை தப்புவிக்கிற ஒரு தேவன். ஹல்லேலூயா. நாம பயப்படுகிற மனுஷர் கையில கர்த்தர் ஒப்பு கொடுப்பதில்லைன்னு வேதம் சொல்லுது. அது கர்த்தரே சொன்ன வார்த்தை. ஹல்லேலூயா. நீ பாபிலோன் ராஜாவுக்கு நீ பயப்பட வேண்டாம். ஹல்லேலூயா. உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உன்னை ரட்சிக்கும்படி நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. அவர் நம்மளை தப்புவித்து நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய தகப்பன். ஹல்லேலூயா. எல்லார் கரங்களை தட்டின தேவாதி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய பெரிதான இரக்கங்களுக்காக, கிருபைகளுக்காக, இந்த ஸ்தோத்திர ஆராதனைக்காக எல்லாரும் அப்படியே ஒரு நிமிடம் அப்படியே கரங்களை உயர்த்தி ஒரு 5 நிமிடம் ஆண்டவர் தாமே நேற்று தினத்திலே அவர் நம்மோடு கூட அவர் பேசினார். நீதிமான்கள் மேல் அவருடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறது. ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம். ஆனால் தீமை செயல்கள் மேலே அவருடைய முகம் விரோதமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. துதிக்கிறோம் ஆண்டவரே. ஏரோதை குறித்தும் பேதரை குறித்தும் பார்த்தோம். ஹல்லேலூயா. நோவாய் குறித்தும் மற்ற ஜனங்களை குறித்து நம்ம பார்த்தோம். 2 பேருக்குள்ள வித்தியாசத்தை தேவன் நேற்றைய தினத்திலே அவர் காமித்து கொடுத்தார். ஹல்லேலூயா. துதிக்கிறோம். நீதிமான்கள் மேல் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாக இருந்தது. ஹல்லேலூயா. துதிக்கிறோம் ஆண்டவரே. அவங்களுடைய சொந்த நீதியினாலே தங்களை காத்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. விசுவாசத்தினால வரக்கூடியதான நீதி, இயேசுவின் இரத்தத்தினால் கொடுக்கப்படுகிற ஒரு நீதி உள்ள ஒரு வாழ்க்கை. ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தருடைய பெரிதான கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். அப்பா, தொடர்ந்து கர்த்தர் தாமே மகிமைப்படும்படியாக நம்ம எல்லாம் அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவரே நாங்களுமே துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்துகிறோம். ஆவியான தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, யாக்கோபை போல் போகும் பாதையில் பொழுது பட்டு ராவில் இருள் வந்து மூடிட, யாக்கோபை போல் போகும் பாதையில் பட்டு ராவில் இருள் வந்து மூடிட, தூக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து தூங்கினாலும் என் கனாவில் நோக்கி உம்மை கேட்டு சேர்வேன். வாக்கடங்க வல்ல நானா தேவனே, நான் உமதந்தையில் இன்னும் நெருங்கி சேர்வதே ஆவல் போகில், இன்னும் நெருங்கி சேர்வதே
கரங்களை உயர்த்தி நம்ம இன்னும் தேவனோடு நம்ம நெருங்கணும். இயேசுவே, எல்லாரும் ஆண்டவரே கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஒரு முழு இருதயத்தோடு ஒரு முழு சித்தையோடு ஆண்டவர் இன்னும் நம்மோடு நெருங்கணும். ஆண்டவரே, கர்த்தரோடு நெருங்குற ஒரு அனுபவம், தேவனோடு நெருங்குகிற ஒரு அனுபவம். அல்லேலூயா. ரெட்டிப்பான நன்மைகளை ஆசீர்வாதங்களை யாக்கோபு பெற்றுக்கொண்டாலும் ஒரு விடல் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவன் 2 பரிவாரங்களோடு கூட திரும்பி வந்தான். அவனுக்குள்ளே ஏற்பட்ட கலக்கங்கள், பயங்கள், அவன் செய்த தவறுனாலே தேவன் வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் அவனை ஆசீர்வதித்தாலும் அவன் செய்த சில தவறுகளை கர்த்தர் அவனை உணர்த்தி கொண்டே இருந்தான். அவன் எல்லாவற்றையும் அக்கறைப்படுத்திவிட்டு அவன் தேவனோடு தனித்திருந்தான். அவன் தேவனுக்காக காத்திருந்தான். கனித்திருந்த தேவனோடு கூட போராடினான். ஆண்டவரே, நாங்கள் நீர் என்னை ஆசீர்வதிக்கணும். உலக பிரகாரமாக தேவன் அவனை ஆசீர்வதித்தான். ஆசீர்வதித்துக்கு இடம் கொடுத்தாலும் உனக்கு உள்ளான ஒரு ஆசீர்வாதம் அவனுக்கு தேவை. தேவனோடு நெருக்க அவனுக்கு தேவை. எல்லாருக்கும் அகதி ஜெபம் பண்ணுவான். பின்பு அவன் தனித்திருந்தான். அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அக்கறைப்படுத்தினான். அவன் சம்பாத்தியம் பண்ண எல்லாவற்றையும் அக்கறைப்படுத்திட்டான். எல்லாவற்றையும் அவன் அக்கறைப்படுத்தி அவன் மட்டும் தேவனோடு இருந்தான். தேவன் அவனோடு பேசினான். தேவன் அவனோடு கூட பேசினான். இஸ்ரவேல் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தான். இஸ்ரவேல் என்று சொல்லி தேவன் அவனை ஆசீர்வதித்தான். நீ யாக்கோபு அல்ல, நீ இஸ்ரவேல். நீ எத்தனை அல்ல, நீ இஸ்ரவேல். ஜாதிகளுக்கு தகப்பன், 12 கோத்திரங்களுக்கு தகப்பனாய் கர்த்தர் அவனை மாற்றினார். நம்ம தனித்திருக்கிற நம்ம தேவனோடு இருக்கிற ஒரு அனுபவம், கர்த்தரோடு இருக்கிற ஒரு அனுபவம். சில நேரங்களில் நமக்கு இருக்கிற எல்லா காரியங்களும் கர்த்தரோடு நெருங்க முடியல. அது ஆசீர்வாதமாக இருந்தாலும் எந்த காரியமாக இருந்தாலும் இந்த காலை விட எல்லாவற்றையும் நாம் அப்புறப்படுத்துவோம். எல்லாம் இருக்கட்டும், கர்த்தர் கொடுத்தது தான் இருக்கட்டும். ஆனால் தேவனோடு நெருங்கணும். தேவன் கொடுத்த ஆசீர்வாதமே நம்ம கர்த்தரோடு இருப்பதற்கு நேரம் கிடைக்கிறதில்ல. ஆனால் தேவன் கொடுத்த ஆசீர்வாதமாக இருந்தாலும் எல்லாவற்றையும் நாம் அப்புறப்படுத்தி ஓரம் கட்டி விட்டு கர்த்தரோடு இருக்கணும். தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை அல்ல, அல்லேலூயா, ஆசீர்வதித்த தெய்வத்தை, ஆசீர்வதித்த தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரோட கரங்களை வைத்து பேதுரு எல்லாவற்றையும் விட்டு கர்த்தரை பின்பற்றினான். அவனை ஆசீர்வதித்தான். 2 படகு நிரம்பத்தக்கதை அவனை ஆசீர்வதித்தான். அவன் எல்லாவற்றையும் விட்டுட்டு கர்த்தரை பின்பற்றினான். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவன். ஆசீர்வாதத்தை அல்ல, ஆசீர்வதித்த தெய்வத்தை பின்பற்றணும். ஆசீர்வதித்த தேவனை பின்பற்றணும். நம்ம தேவனை ஆசீர்வதிக்கிறவர், நம்ம நடத்துகிறவர், உயர்த்துகிறவர். அது கர்த்தர் கொடுத்தது. ஆனால் ஆசீர்வாதத்தை அல்ல. அல்லேலூயா. ஆசீர்வாதத்தை ஆசீர்வதித்த கர்த்தரை, பலப்படுத்தின கர்த்தரை நாம் பின்பற்றணும். அவரோடு கூட நாம் இருக்கணும். ஆசீர்வாதத்தோடு கூட இல்லை, தெய்வத்தோடு கூட இருக்கணும். தேவன் இன்னும் நடத்துவார். எல்லாருக்காக எல்லாரும் ஆண்டவரை நாங்கள் மெத்ததை ஒரு நிமிடம் ஆண்டவரை நாங்கள் மையமைப்படுத்துகிறோம். பிதாவாகிய தேவனை மையமைப்படுத்துகிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரை, எந்த உள்ளம் தங்கும் இயேசு நாயகா, உந்தன் மேல் கொள்ளும் இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, உந்தன் மேல்
இயேசுவே எங்களோடு கூட பேசும்.